ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்லி பேசிட்டோம். மரக்கட்டிக்கு நடுவில் உட்காந்துட்டு ஆப்பு பிடுங்கினா வால் மாட்டிக்கும்ல, அந்த நிலைக்கு வந்துடுச்சு திமுக. பிடுங்கிடுச்சு. நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வலுவாக போராடுவோன்னு. இந்தி திணிப்பு கூடாது, அது எந்த காலத்துலையும் எதிர்க்கணும். நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. ஆனால் இப்போ பேசுகிற நீ நடத்திட்டு இருக்கிற உங்கள் பள்ளிக்கூடம் பாதிக்கு பாதி இன்னைக்கு அரசு பள்ளிக்கு என்னையா கிட்டத்தட்ட 1/3 பங்குக்கு மேலே தனியார் பள்ளி வந்துடுச்சு. அதில் எல்லாமே சிபிஎஸ்சி வச்சுட்டு இருக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்குறான். திடீர்னு சடனாக ஒன்றும் இல்லை, எங்கே தெரிஞ்சா எங்கே இருந்துட்டு இருந்தாருன்னு தெரியல. இருந்தாலும் யார் தயாநிதி மாறன் டக்குன்னு ஒன்று எம்பி பதவி, கட்சியில் உறுப்பினராக இல்லையா தெரில. கேட்குறாங்க, என் பேரனுக்கு ஹிந்தி தெரியும், எழுத படிக்க தெரியும், உனக்கு மட்டும் தகுதி வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு மட்டும் ஹிந்தி படிக்க தெரிஞ்சால் எழுதுனா போதும், எம்பி சீட்டு. கட்சிக்கு போஸ்டர் ஓட்டவனும் ஜெயிலுக்கு போனவனும் அடி வாங்கினவனும் அவனுக்கு கொடுக்கல. இல்லை யார் அந்த சாருன்னு இருக்குல்ல, அது இன்ன வரைக்கும் பதிலே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தா அதேமாக அந்த யார் அந்த சார்ன்றது உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே உங்கள் இடத்துக்குள்ளே தான் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு போகிறதுக்கோ சந்தேகம் வருது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சீமானை டெய்லியும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு டெய்லியும் வணங்கணும். காலையில் எழுந்தோடனே அவங்க ஏதோ ஒரு சாமியை கும்பிடுவாங்கல்ல, குலதெய்வத்தை, சீமான குலதெய்வமாக நினச்சிட்டு நீங்கள் கும்பிடணும் திமுகவினர். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ப. ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தீமான நீங்கள் 5 மணிக்கு கதை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு கூட பண்ணுனா தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா 8% மக்கள் சீமானை நம்பி இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எதுனாலும் வெடிக்கலாம் கலர், இதை கூட யோசிக்காத அந்த காவல்துறை இந்த அளவுக்கு இது ஏன் திட்டமிட்டு வேற ஏதோ சம்திங் இருக்கு சார். பெரிய நெருக்கடி அவங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்லி பேசிட்டோம், வாயை விட்டுட்டோம், உள்ளே வந்துட்டோம். இந்த மரக்கட்டிக்கு நடுவில் உட்காந்துட்டு ஆப்பு பிடுங்கினா வால் மாட்டிக்கும்ல, அந்த நிலைக்கு வந்துடுச்சு திமுக. பிடுங்கிடுச்சு. நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வலுவாக போராடுவோன்னு எல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதை நோக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே வா உட்காரு, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாளா நீ? கொஞ்சம் மூஞ்ச நல்லா காட்டு. உன் கூட இருக்க அத்தனை பேரும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வச்சுருக்கான். உன் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகியும் தான் சிபிஎஸ்சி வச்சுருக்கான். அங்கே ஹிந்தி இருக்குது. உன் பிள்ளைங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது. ரோட்டில் இருக்கிற என் பிள்ள கவர்மெண்ட் பள்ளிகள் படிக்கல, என் பிள்ளைக்கு ஹிந்தி இருக்கக்கூடாதா? இல்லை பிற மொழி தெரிஞ்சிக்கக்கூடாதா? ஒரு கேள்வி யதார்த்தமாக கேட்குறாங்க. ஹிந்தி திணிப்பு கூடாது, அது எந்த காலத்துலையும் எதிர்க்கணும். நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. ஆனால் இப்போ பேசுகிற நீ நடத்திட்டு இருக்கிற உங்கள் பள்ளிக்கூடம் பாதிக்கு பாதி இன்றைக்கி தனியார் அரசு பள்ளிக்கு என்னையா கிட்டத்தட்ட 1/3 பங்குக்கு மேலே தனியார் பள்ளி வந்துச்சு. அதில் எல்லாமே சிபிஎஸ்சி வச்சுட்டு இருக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்குறான். திடீர்னு சடனாக ஒன்றும் இல்லை, எங்கே தெரிஞ்சா எங்கே இருந்துட்டு இருந்தாருன்னு தெரியல. இருந்தாலும் யார் தயாநிதி மாறன் டக்குன்னு ஒன்று எம்பி பதவி, கட்சியில் உறுப்பினராக இல்லையா தெரில. கேட்குறாங்க, என் பேரனுக்கு ஹிந்தி தெரியும், எழுத படிக்க தெரியும், உனக்கு மட்டும் தகுதி வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு மட்டும் ஹிந்தி படிக்க தெரிஞ்சால் எழுதுனா போதும், எம்பி சீட்டு. கட்சிக்கு போஸ்டர் ஓட்டவனும் ஜெயிலுக்கு போனவனும் அடி வாங்கினவனும் அவனுக்கு கொடுக்கல. இல்லை உன் குடும்பத்துக்குள்ளே கொடுத்துட்டீங்களா அந்த பதவியை? அப்போ அங்கே ஹிந்தி வேணும் உங்களுக்கு. அப்போ இந்த வேஷம் எல்லாம் கலையுது. அடுத்தது தேர்தல் நெருங்குது. இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் டெய்லி அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் மக்கள்கிட்ட இது போய் சேர்ந்துடக்கூடாது. அரசு ஊழியர்கள் 4 நாள் தான் ரம்பல, 4 நாளைக்கு முன்னாடி சவால் விட்டாங்க. இந்த அரசு நாங்கள் கட்டாயம் தண்டிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. 4 வருஷமாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. எல்லா தரப்புமே, மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், எல்லா தரப்புலையுமே வெளியில் வந்துட்டாங்க, போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கைது பண்ணி நீங்கள் தான் உள்ளே வைக்கிறீங்க. இது மக்கள் மத்தியில் பரவலாக போச்சுனாக்கா இந்த 26 இவங்க கூப்பில் தான் போய் உட்காரணும் திமுக அரசு. இப்போ இதெல்லாம் மடை மாற்றுறதுக்கு யாருன்னா கடவுள் மாதிரி சீமான் இருக்கிறார். சீமான் விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசுவோம். புரியுதில்லை உங்களுக்கு? அது நாங்களாம் செய்தால் தப்பாடுன்னு நீதிமன்ற ப்ராசஸ் மாதிரி கொண்டு போய் காட்டுற அந்த போக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய மைய நோக்கம் இதுதான். இப்படியான மக்கள் விரோத செயல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்குதா என்னன்னே தெரியல. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கு கீழே காவல்துறை இருக்குதா என்னன்னே தெரியல. தினசரி நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒருத்தனை 6 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டு ரீல்ஸ் போடுறான், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறாங்க.
இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சமாக போனால் வழிக்கு வந்துட்டான் காலை உடச்சிட்டு உட்கார வச்சுருங்க. அது கூட உங்கள் கட்சி சேர்ந்த கிரிமினலாக இருந்தானே கால் உடஞ்சிதான் என்னன்னு தெரியாது. வெறுங்கட்டு ஹாஸ்பிட்டலில் தெரியல. அது கூட நமக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ராஜ மரியாதை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. சிறையில் ராஜ மரியாதை கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி ஆகிப்போச்சு. அதனால் பயமே இல்லை. வாரத்தில் 2-3 பெரும் கொலைகள் நடக்குது. வாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் என்னன்னா அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி வச்சு நகர்த்திட்டு போகிறீங்க. அங்கே இன்னும் பெரிய அந்த சார் யாருன்னு ஒன்றும் தெரியவே இல்லை. புரியுதில்ல? யார் அந்த சாருன்னு இருக்குல்ல, அது இன்ன வரைக்கும் பதிலே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தா அநேகமாக அந்த யார் அந்த சாருன்றது உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே உங்கள் இடத்துக்குள்ளே தான் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு போகிறதுக்கோ சந்தேகம் வருது. அதுக்கு மடமாற்ற தான் இங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தியிருக்கீங்க. இப்போ புரியுதில்லை உங்களுக்கு? இந்த பரபரப்பு மக்கள் மத்தியில் இந்த அரசு மேலே இருக்கக்கூடிய பெரிய அவநம்பிக்கையை மடைமாற்றணும். அதுக்கு சீமான் விஷயத்தை எடுத்து பேசணும். இப்போ ஊடகங்கள் ஏதாவது இப்போ கூட நீங்கள் அதை தானே பேச்சுவார்த்தையாக நடத்திட்டு பேட்டி எடுத்துருக்கீங்க. எல்லா ஊடகமும் அதானே பேசிகிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் சீமான் மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது நேற்று அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி மாலையில் சீமான் வந்தோன்னே அடுத்து என்ன இப்போ இதை நோக்கியே ஓடுது இல்லை. அரசு ஊழியர்கள் எங்களை மூஞ்சில் துப்புனது வெளியில் தெரியும். அரசு ஊழியர்கள் எங்களை காரி துப்புனது கழிவு ஊற்றுனது வெளியே தெரியும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாமே தினசரி கழிவு ஊற்றிட்டு இருக்கிறது வெளியில் தெரியும். தெரியாது இல்லை. ஊழல் முறைகேடு நிறைய நடந்துக்கிட்டு கண் எதிர்க்க. ஜனநாயக இப்போ வந்து நாடு எப்படி இருக்குன்னா கனிம வளத்தை கொள்ளடிக்காதன்றான் ஒருத்தர் மனு கொடுத்துட்டு வரான். அவனை லாரி ஏற்றி கொன்ற அளவுக்கு நடத்திட்டு முடிக்கிறீங்க நீங்கள். அரசியல் செல்வாக்கு இல்லாமல் நடக்குமா? அவனை மட்டும் குற்றவாளின்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அந்தந்த பகுதியில் ஒரு பகுதியிலும் பெரிய பெரிய அதிருப்தியாக மாறிட்டு இருக்கு. டெய்லி சம்பவம் இதெல்லாம் மடமாற்றுறதுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சீமானு டெய்லியும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு டெய்லியும் வணங்கணும். காலையில் எழுந்தோடனே அவங்க ஏதோ ஒரு சாமியை கும்பிடுவாங்கல்ல குல தெய்வத்தை, சீமான குல தெய்வமாக நினச்சிட்டு நீங்கள் கும்பிடணும். திமுகவினர் ஆளுங்கட்சி குறிப்பாக. ஏன்னா இப்போ சீமானு இருக்க போய் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி இதுக்கு ஒரு பெரிய ரேட்டிங் இருக்குது. மீடியா எல்லாம் இதை பேசுது. அப்போ இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பான். அரசு ஊழியர்கள் நேற்று துப்பிட்டு போனது பார்க்கல, மருத்துவர்கள் நேற்று துப்பிட்டு போனது பார்க்கல, வன்புணர்வு கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கல, இதுக்கான அதிருப்தியை பேசலை. இப்படியான பல விஷயங்கள் இங்கே இருக்குது இல்லை. எத்தனை பேசியிருக்கிறோமா சொல்லுங்கள்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை எதிர்ப்போன்றீங்க. இவங்களால எதிர்க்க முடியுமான்னு ஒரு விமர்சனத்தை வச்சு அது இல்லை விவாத பொருளாக இருக்கணும். அரசு ஊழியர்கள் பிரச்சனை லட்சக்கணக்கானவர்கள் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது இல்லை பேசு பொருளாக இருக்கணும். இந்த ஊடகங்கள் முந்தா நாள் வந்து ஒரு ஊடகம் தலைப்பு வச்சுருக்குது. ஒரு காளியம்மாள் விலைக்கு போயிட்டதுக்காக வேண்டி சரிவை நோக்கி செல்கிறதா நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் பிரபலமான டிவியில். அன்னைக்கு அரசு ஊழியர்கள் ரோட்டில் நின்று கதறி கைது, லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு கைது. அது தலைப்பு இல்லை, அது விசாரிக்க பல லட்சம் அரசு ஊழியர்களோட பிரச்சனை எதுக்கோ சமன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கோ சமன்னு நினச்சிட்டு இருக்குது இந்த ஊடகம். லட்சக்கணக்கான ஊழியர்கள் ரோட்டில் நின்றுட்டு பேசுகிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டான பணத்தை ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறீங்க. புரியுதில்ல? அதை நீ விவாதிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு கட்சியில் ஒரு நபர் வெளியில் போயிட்டாங்க, அதனால் அது வந்து சரிவை நோக்கி போகட்டும். உனக்கு என்ன அதால் பிரச்சனை? நாட்டுக்கு ஊடகம் என்பது மக்களுக்காக பேசணுமா, ஒரே ஒரு தனிப்பட்ட கட்சிக்குன்னு பேசணுமா? அப்போ இந்த அரசு கட்டமைக்கிற அந்த ஊடகம் முழுக்க எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்குதுன்னு. காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போச்சுன்னு கருணாநிதி சொல்லியிருந்தார் ஜெயலலிதா பீரியடில் இருந்தப்ப. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் கெட்டு போகுமா? இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் காவல்துறை இவங்க கிட்ட வந்து கிட்னியே வெட்டிக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கோஷ்டி இது. நுரையீரலே வெட்டிட்டு போயிடுச்சு சுத்தமாக. அது ஒன்றுமே இல்லாமல் தான் இயங்கிட்டு இருக்குது காவல்துறை. இப்போ அப்போயாவது கெட்டு போயிருந்துச்சு, இப்போ சுத்தமாக இல்லை. நுரையீரல் டோட்டல் ஸ்பாயில். தவிர ஊடகத்தையும் அந்த மாதிரி மாற்றிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று கைது பண்ண போகும் அந்த இடத்துல வாரண்ட் ஒட்டுற போது அத்துமீறி உள்ள நுழைஞ்சு பிடிக்கிறப்ப அங்கே இருந்த ஊடகத்தாரை வந்து மிரட்டுறாரு அந்த காவல் அதிகாரி. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பத்திரிகை சங்கங்கள் இருக்குது இல்லை, ஏதாவது எதிர்ப்பு வந்திருக்குதா? கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்களே. சீமான் வந்து ஒரு பேட்டியாளர்கிட்ட கேட்குறாரு, அந்த பாப்பாக்கிட்ட தங்கச்சின்னு பேசிங்கிறாரு. திடீர்னு அந்த மனோகரன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இப்படி சொல்லிட்டான்னு அவங்கள பிக்காளி பையன் சொல்லிட்டு போனார். அவ்வளோதான். உங்களை எதனா சொன்னாரா? உடனே ஊடகத்தை வந்து அவமரியாதையை பேசி விட்டாருன்னு கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்குன்னு பத்திரிக்கையாளர் மன்றம். இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? பகிரங்கமாக சவால் விட்டு மிரட்டார் ஒரு இன்ஸ்பெக்டரு. பேசியிருக்கணுமா இல்லையா? அவங்க
ம் ஆக இவர்கள் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சீர்கெட்டு போன நிலையில் காவல்துறையை மட்டும் இல்லாமல் ஊடகத்தையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ம் இவருடைய மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசாமல் மடைமாற்றுவதற்காக சீமான் பிரச்சனையை எடுத்து முன்னெடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ம் 2026க்கு முன்பாக மிக பெரும் ஒரு அதிருப்தியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த திமுக அரசு. ம் இதில் குறிப்பாக பஞ்சமி நில மீட்புன்றதை வந்து பெரிய கேள்விக்குறி. இது இந்த போராட்டத்தை வந்து எடுத்து முன்னெடுத்துட்டு போகிற லெவலுக்கு வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி. அது ஒரு பெரிய இழுக்காக மாறுமோ என்ற ஒரு அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ம் அது பேசு பொருளாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை செய்கிறீங்க. ம் தயவுசெய்து தீகா தோழர்கள் எல்லாம் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் பெரியார் இப்படிலாம் செய்தார்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது நியாயமாக இருந்துச்சுன்னா, சத்தியமாக இருந்ததுன்னா, உண்மையாக இருந்ததுன்னா, நாளைக்கே இந்த திமுக அரசுக்கு எதிராக பஞ்சமர் நிலத்தை மீட்டு கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்குங்க வலுவா. ம் அது முடிவுக்கு வராத வரைக்கும் அந்த போராட்டத்தை நிறுத்தாதீங்க. நாங்களும் வந்து கலந்துக்கிறோம். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இதை நான் சமூக வலைதளங்களில் பார்த்தது தான். இன்னைக்கு ஒரு நபர் மக்களுக்காக பேசக்கூடிய இந்த நபரை எதிர்த்து பெண்ணை வைத்து நீங்கள் அவருக்கு ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க. திமுக தலைவர்கள் உங்களோட லிஸ்ட் எடுக்கலாமா? பெண்கள் உங்கள் மேலே கொடுத்துருக்க அந்த அவதூறு வழக்கெல்லாம் எடுத்து அதை நீங்கள் மும்முரமாக விசாரிக்க தயாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி சரியாக இருக்கா சார்? சரியானது. ஆனால் இது பேசு பொருள். இதெல்லாம் போய் நான் பேசணுமான்னு தவிர்த்துட்டு போகிறேன் தம்பி. புரியல. எனக்கு நிறைய மூத்தவர்கள் கூட நான் பேசியிருந்திருக்கிறேன். 35 வருஷ அனுபவத்தில் நிறைய கதைகள் இருக்கு. அவ்வளவு நான் கேட்டேன்னா உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. புரியுதில்ல. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய மனிதர்கள்லாம் இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விகடனில் ஒரு இளம் பெண் வந்து பேட்டி கொடுத்தது. எனக்கு அப்பா வைகோ தான் மறைமுகமாக இன்ன வரைக்கும் என்னை வந்து எங்கள் குடும்பத்தை பராமரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. விகடனில் அட்டப்பட கட்டுரை வந்துச்சு. பொய் வழக்கு இது பொய்யாக பிரச்சாரம் செய்கிறது திமுக என் மீது இப்படிலாம் செய்கிறது. நான் ஆச்சா போச்சானுங்க. வழக்கு போட்டிங்களா இன்ன வரைக்கும்? ஏன் போடலை? அதுக்கு சாட்சி இன்னைக்கு விலகி இருக்கிறாரு திமுகவில் வந்துட்டு KS ராதாகிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர். திமுகவுக்கு நிறைய விஷயங்களை தாங்கி பிடிச்சவர். கனிமொழி அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ்லாம் மிகப்பெரிய சிக்கல்லேருந்து வெளியே நின்று முன்னு செய்தவர் அவர். அவர் தான் சாட்சி இதுக்கு. வைகோ அவர் இது இருந்து பேசலாமா? இதை பேசணும் இல்லை? சரி, எங்கேயாவது உலகத்தில் தவறிட்ட ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை ஒன்று பிறந்துருச்சு ஹாஸ்பிட்டலில். அப்போ ஜவஹரிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை, சுப்பிரமணியன் ஒருத்தர் ஆசிரியர், சாதாரண ஆளில் அவர் தான் கருணாநிதிக்கு மேடை போட்டு பேசுறதுக்கு முத சென்னைக்குள்ளாக மிக பெரும் வேலையை செய்துட்டு இருக்கிறவர். மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு முன்னோடி அவர், மூத்தவர். அவர் இந்த பத்திரிக்கையில் ஒரு பாக்ஸ் செய்தி தான் போகிறாரு. கருணாநிதி என்கிற, அதாவது தர்மம்பால் என்கிற ராசாத்தி அம்மாவுக்கு ஒரு பெண் மகவு பிறந்திருக்கிறது. தந்தை என்கிற ஒரு இடத்துல வந்துட்டு கருணாநிதினு இருக்குதுன்னு அதான் பாக்ஸ் செய்யுது. உடனே அந்த நபர் மேலே மான நஷ்டீடு வழக்கு. அது என் மகளே இல்லை, ஒரு பொய் செய்தி. அவர் 3 மாதம் சிறையில் இருந்தார் தம்பி. இந்த பாக்ஸில் போட்டு. ஆமாம், 3 மாதம் சிறையில் இருந்தார். நிரூபிக்க முடியல அவரால். நாங்கள் தான் எப்பவுமே ஆவணத்தை திருடுற கோஷ்டி ஆச்சு இல்லை. அப்போல்லாம் என்ன ரிஜிஸ்டரில் தானே எழுதுவாங்க. நிற்க மாதிரி கணினி அது இதெல்லாம் இருக்குது. நோட்டை தூக்கிட்டு வந்தால் முடிஞ்சிட்டு போயிருக்கோம். நடந்துச்சு. அதே பொண்ணுக்கு பின்னாடி திகார் ஜெயிலில் இருக்கும்போது கொசுலாம் கடிச்சிருச்சு என் மகளுக்குன்னு கதறி அழுதாதில்ல, புலம்புனார்ல மக்கள்கிட்ட. அன்னைக்கு 3 மாதம் சிறையில் நடந்துச்சா? ராமன் சொல்லிட்டு ஒருத்தர், OP ராமன் சொல்லிட்டு, இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. அமைச்சராக இருந்தவர், நல்ல பெரிய செல்வந்தர், ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர். புரியுதில்ல. நல்ல கலரானது ஃபேமிலி அந்த மாதிரி இது இருக்குன்னு. என் மனைவியை என்னிடம் வந்து பிரித்தது யார், நான் வெளிப்படையாக பேட்டி கொடுக்க தயார், பேசட்டுமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு வருது, நாளேடுகள் எல்லாம் வருது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் அவரை வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு அவரை அரசியல் வந்து பண்ணுறீங்க. என்னுடைய மனைவியை இப்போ யார் வச்சுட்டு இருக்கிறாங்க, என்கிட்டருந்து யார் பிரித்து யார் வச்சுட்டு இருக்கிறாங்க, நான் பேசிட்டோமான்னு சொல்லியிருக்கிறாரு. கதை இருக்குது. கண்ணதாசனுடைய வனவாசத்தை விடுங்க, அதை நாடே பரிசு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய கதைகள் ஒன்று இருக்குது. அது இது பேசினா நான் பொதுவாக இப்போ நீங்கள் கேட்டதுக்காக பேசுகிறேன். இது எனக்கு உடன்பாடு இல்லை, இது பேசுறதுக்கு இல்லை. இது நாகரிகம் கருதுபவர்கள் இப்படி விலகி போவாங்க. இவங்க வந்து 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்தது, அவங்க வந்து அப்படியே அழுத்தி வச்சுருந்தாங்க. இப்பொழுது வந்து நாங்கள் செய்கிறோம்னாக்கா 4 வருஷத்தில் எப்போ நீங்கள் என்னென்ன செய்திருக்கீங்கன்னு ஒரு பட்டியல் எடுங்க. இதே விஜயலட்சுமிக்கு இந்த 4 வருஷத்தில் தேர்தல் வரும்போது மட்டும் அந்த குரல் வரும், அதோட போயிடும். விசாரணை நீதிமன்றத்துக்கு வரட்டும், அப்புறம் பேசுவோம். எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. வருவோம், விசாரிப்போம், அப்போ தெரியும் யார் என்னன்னு தெரியும்.
சீமானுன்னா அங்கே என்னன்றதுன்னு தெரியும், அது வேறு விஷயம். ம் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, உங்களுடைய குணாதிசயம் ஒன்றுக்கு அதான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அமைச்சர் மேலேயே மனு கொடுக்க வந்த ஒரு பெண் என்ன பண்ணாருன்னு வீடியோ சுற்றிச்சு. அது பிறகு சீட்டு கொடுத்து அவரும் வந்து ஆகி மந்திரியாகவும் இருக்கிறாரு. ம் நீங்கள்லாம் வந்து ஊரில் வந்து மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு திருப்பி கேட்டால், இந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கதையாக இருக்குது. ஒரே ஒன்று சொப்பன சுந்தரி கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவே எடுக்கலாம் தம்பி, ம் ஒரு சினிமாவே எடுக்கலாம். புரியுதில்ல? இந்த ஒரு காரு யார் யாரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பெரிய மோதல் வருது உள்ளார. ம் எல்லாம் பெரிய மனிதர்கள். சாரோட காரு. பேசலாமா? ம் அந்த சொப்பன சுந்தரி கார் யார் இப்போ வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி ஆ அதுக்கு ஒரு பெரிய யுத்தமே நடந்துக்கிட்டு இருந்து. அதெல்லாம் பேசினோம்னா அசிங்கமாகிடும். எனக்கெல்லாம் அந்த பஞ்சாயத்தில் தலையிட்டோம் நாங்கள். ம் புரியுதில்ல? ஆ அது ரொம்ப அசிங்கமாகும். அதெல்லாம் என்ன, நாங்கள் வந்து கொள்கையின் மேலே விவாதித்து பேசுகிற ஆள். என்ன அந்த மாதிரிலாம் பேச வச்சிடாதீங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுலேயும் கூட தேவையில்லாத விஷயம் அது, விட்டுடுங்க அதை. ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் தம்பி.